ஹாய், எச்என் விஷ்ணுவர்தனோட சேர்ந்து 5வது படம். அறிந்தும் அறியாமல், பட்டியல், சர்வம், ஆரம்பம், இப்போ எச்என். ஒவ்வொரு படம் பண்ணி முடிச்ச அப்புறம் பொதுவாக என்கிட்ட எல்லாருமே சொல்கிறது தான், எப்படி மச்சான் இந்த விஷ்ணுவர்தன் படத்தில் மட்டும் தனியாக வித்தியாசமாக தெரியுறேன்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறது. ஏன்னா அவரோட எனர்ஜி தான் ஒவ்வொரு கேரக்டரும். பயங்கர ஹை எனர்ஜியான ஒரு பர்சனலாகவே. ஸோ அவர் பண்ணுற கேரக்டரைசேஷன்ஸ் கூட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து வேறு மாதிரி போர்ட்ரே பண்ண மாதிரி தெரியும். பட் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒவ்வொரு படம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட பொதுவாக நான் கேட்குறது, எப்போ மச்சான் அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. ஸோ இந்த படம் முடிஞ்சோடனே அதே தான் கேட்டேன், மச்சான் அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. ஸோ கண்டிப்பாக அடுத்த படம் என்ன வச்சு பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி. எச்என் ஆஸ் எ ஃபில்ம் பார்த்தீங்கன்னா சுபா ரைட்டர்ஸ் அவங்க எழுதின ஒரு தொடர்கதை தான். அதோட ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு இவர் நல்லா டெவலப் பண்ணி ஐ திங்க் ஆஸ் பர் ஒரு ஃபில்ம் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ எப்படி அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் அபவுட் 2 கேரக்டர்ஸ் பிளேட் பை மீ அண்ட் கிருஷ்ணா. இந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க லைஃப் மாறினா எப்படி இருக்கும், என்னோடய லைஃப்பில் அவருக்கு கிடச்சிச்சு, அவர் லைஃப் எனக்கு கிடச்சிருந்தா என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அவங்க வேறு லைஃப்பில் வர கேர்ள்ஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து தீபா சந்திநிதி பேர் அண்ட் அவங்க லைஃப்பில் ஸ்வாதி. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன அது என்ன அதுக்கப்புறம் என்ன லைஃப் வேர் இட்ஸ் டேக்கிங் டு, ஹவு இஸ் இட் எண்டிங். ஸோ அதுதான் ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா அதுதான். பட் இந்த என்டையர் நரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டு, ஒரு ஹை எனர்ஜி, ஒரு காமெடி, ஆக்ஷன் காமெடி மாதிரி இந்த படம் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. வித் அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆஸ் எ ஃபில்ம் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக அதோட டீசராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், சின்ன சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், ஒரு பட்டியல் லுக்கில் இருக்கும். பட் இந்த ஹோல் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அறிந்து மறையாமல் எனர்ஜி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த படம் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு அறிந்து மறையாமலும் பட்டியல் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் மச்சான் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆஸ் எ கண்டென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்கிங்கில் வந்து அந்த ஒரு டோன் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாஸ் மியூசிக். ஏன்னா சர்வம் படம் தான் என்னோடய ஃபேவரட். நானும் யுவன் விஷ்ணு சேர்ந்து நான் பண்ண படங்களில் சர்வம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். பட் அதை விட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆல்பம்னு சொன்னிங்கன்னா எச்என் தான். கண்டிப்பாக வந்து ஒரு ஆல்பமாக வந்து பையாக்கு அப்புறம் வந்து யுவனுக்கு ஹிட் ஆனது இந்த ஆல்பம் சொல்லுவேன். வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா நான் வந்து சாங்ஸ் கேட்டோன்னே யுவனுக்கு சொன்னேன், சார் பிரதர் செம்மையாக இருக்க ஆல்பம், எஸ்பெஷலி நீங்கள் பாடின பாட்டெலாம் வந்து சான்ஸ் இல்லை, மெலடி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹாண்டிங்காக இருக்குது அவரோட வாய்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் அவரோட இன்புட் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பிஃபோர் த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஆடியோ அவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கு அண்ட் ரீ ரெக்கார்டிங் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் எச்என் இஸ் ஃபினாமினல். வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் கிருஷ்ணா ஒவ்வொரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்கும், என்ன தம்பி வச்சு படம் பண்ண மாட்டேங்கிற, எப்போவுமே ஆரியா வச்சு படம் பண்ணுறேன்னு. ஸோ இந்த படத்தில் வந்து இஸ் டன் இஸ் கேரக்டர். ஸோ கரெக்டாக விஷ்ணு எப்போவுமே சொல்கிற, நான் படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு படம் பண்ண முடியாது, ஒரு கரெக்டான அவனுக்கு ஒரு கேரக்டர் அமையணும்னு. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ட் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் வந்து ரொம்ப புதுசாக தெரிவார் கிருஷ்ணா. வெரி ஹாப்பி. படம் பார்த்தும்போது அதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஸ்வாதி இஸ் ஃபினாமினல் இந்த ஃபில்ம். ஷீ இஸ் ஒன் கிரேசி கேர்ள். இந்த ஒரு பயங்கர ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர் அண்ட் ஷீ இஸ் டன் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தீபா சன்னதி பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸ், ஒரு ஃபோக்கஸ்டு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஷீஸ் டன் அ குட் ஜாப் அண்ட் ஷீஸ் லவ்லி இந்த ஃபிலிம். ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து தம்பி ராமையா சார் பற்றி சொல்லணும். இஸ் அவுட்ஸ்டாண்டிங் த ஃபில்ம். ஏன்னா விஷ்ணு என்ன எனர்ஜி இருக்காரோ அதோட 10 times மோர் எனர்ஜி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார். அந்த அளவுக்கு ஐ திங்க் அவர் நடிக்கும்போது, அவர் கூட நடிக்கும்போது நான் அப்படியே பிரமிச்சு போயிருக்கேன். சார்ட்ட கேட்பேன், சார் என்ன சார் இந்த ஏஜில் இப்படி ஒரு எனர்ஜி உங்களுக்கு, சான்ஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன். பட் அவர் வந்து அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் ஆரியா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் இதுக்கு 10 வருஷம் முன்னாடி இதோட பயங்கரமாக இருந்தேன் அப்படின்னு. ஸோ பட் வெரி ஹாப்பி. அவரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. அவ்வளோ ஒரு ஏஜில் வந்து அவர்
ஃபிசிக்கல் நான் வந்து ஆக்டிங்கில் மட்டும் சொல்ல, ஃபிசிக்கலாக அவருக்கு நிறைய ஃபைட்டு அது இதெல்லாம் பயங்கரமாக பொழந்து எடுப்பாங்க அவரை. பட் ஒரு அந்த எனர்ஜியில் அவர் பண்ணது வந்து இட்ஸ் ஃபினாமினல். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் த ஹோல் ஃபில்ம் இஸ் ஷேப்ட் அவுட் வெரி வெல். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்குது. இட்ஸ் எ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். ஐம் ஷுர் யூ ஆல் கோயிங் டு லவ் இட்.